மூத்த பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய திரு விஜயன் அவர்கள் விசாரணை என்ற பெயரில் அலைக்கலைப்பு, கைபேசி பறிமுதல், சதி கோட்பாடு அவர் மீது கட்டமைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த தாவேகா அரசுடைய செயல்பாடு? விஜயனுக்கு என்ன அரசியல் மோட்டிவ் இருக்குது? என்னைக்காச்சும் அப்படி அவருடைய விவாதங்கள் அந்த மாதிரி காட்டி இருக்கிறாரா? விஜயனுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அறம் சார்ந்த துரோகம். நீங்க செஞ்சே இருக்க கூடாது. அவரு மேகாலயா அந்த குரூப்ல இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எதுலயுமே அவர் கிடையாது. திருநாவுக்கரசுக்கு அனுப்பின எல்லா மெசேஜையும் டிலீட் பண்ணிட்டாருன்னு ஒண்ணு கட்டமைக்கிறாங்க. எந்த மெசேஜையும் அவர் டிலீட் பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்காரு. இதுல எங்க ஒரு ஆட்சேபத்துக்குரிய செய்திகள் பரிமாறும்? இப்ப நான் பேசுறதெல்லாம் கூட ஆட்சேபனைக்குரியதுதான். உனக்கு ஆட்சேபனைக்குரியது எனக்கு என்ன வந்துச்சு? சதி கோட்பாடா? அது எங்கேருந்து வரும்? அது ஒரு சதியில ஒரு ஈடுபட்டு இருக்கிறாருன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க இவ்வளவு நாள் ஆச்சா? என்ன சதி? பணம் கைமாறிச்சா? எதுவுமே இல்ல. எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு முடிவு வராங்க பாருங்க. விசாரணை என்ற பேர்ல நீங்க நடத்துறீங்க பாத்தீங்களா ஒரு நாடகம். இதான் வந்துட்டு நான் ரொம்ப கண்டிக்கிறேன். நீங்க விசாரணை கூப்பிட்டு அவர் ஒத்துழைச்சிட்டாரு. முதல்ல வந்துட்டு 10 to 12 வரைக்கும் ஒரு விசாரணை, அப்புறம் மறுபடியும் வீட்டுல கூட்டு போயிட்டு நைட்டு 2 மணி கூட்டு வருது. என்ன கதை இதெல்லாம்? முதல்ல ஒண்ணு சொல்றேன், இந்த அவமானப்படுத்தல், அவதூறு செய்தல், இதெல்லாம் முதல்ல அரசு நிறுத்தணும். எங்களுக்கு வந்துட்டு ரைட் டு ஃபைண்ட் த ட்ரூத் அண்ட் டெல்லிங் டு த பீப்புள், அது எங்களுக்கு இருக்குல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா? விஜய் மாதிரி எல்லாத்துக்கும் எங்கேயாவது செலவு பண்ண காசு அப்படின்றதுலாம் யாருக்கிட்டும் சொல்லாத. கமுக்கான நீங்க ஒரு அரசியல் பண்றீங்களே, அந்த ஸ்கேம் எல்லாம் பத்திரிகையாளர்கள் கிடையாது. அடிப்படை ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு முன்னணி மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயன் மேலேயே இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது மூலியமா தாவேகா அரசை விமர்சிச்சீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் இதா கதி. ஒரு மிரட்டல், ஒரு எச்சரிக்கை. அதுவும் தெரியும். விஜய் ஒண்ணும் கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுவும் எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் ஊடகம் என்னன்னு தெரியாது, அரசு என்னன்னு தெரியாது, ஒரு பொருளாங்கையும் தெரியாது. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பொண்ணாக்குங்க அப்படின்னு அவருக்கு தெரியல. உங்களுடைய நோக்கம் என்ன? பத்திரிகையாளர்களை பெறட்டணும், அடிப்படையை வைக்கணும். எங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னா மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. எங்ககிட்டே இருக்குது, நாங்களும் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவோம். போலீஸ் நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா மோப்பெல்லாம் பிடிக்கும், பச்சை கச்செல்லாம் குத்திட்டுலாம் இருக்காது. அது டிஎம்கே பிஜேபி எல்லாம் குத்திட்டு இருக்காது. அது அப்படியே மோதுனே போயிட்டு அந்த வாசனை கட்சியில போயிட்டு தான் எவன் தூண்டி விட்டான் அவங்க கிட்டே போய் நிற்கும். பார்த்தா அவன் ஆட்சியாளராக இருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா கேஸையும் மூடுவாங்க. இது அந்த மாதிரி கேஸ் தான். விஜயனுடைய ஆட்சி நாளைக்கோ நாளை மறுநாளோ 6 மாசம் கழிச்சோ 1 வருஷத்துக்கு கவிழ்ந்தோட 2 பேர் தான். ஒண்ணு தாவேக்கு வந்தனால கவிடும், இல்ல பாஜக வந்தனால கழுவும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி தொலைக்காட்சியின் முகமா மூத்த பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய திரு விஜயன் அவர்கள் விசாரணை என்ற பெயரில் அலைக்கலைப்பு, கைபேசி பறிமுதல், ஒரு சதி கோட்பாடு அவர் மீது கட்டமைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த காவல்துறை செயல்பாடு, இந்த தாவேகா அரசுடைய செயல்பாடு? காவல்துறை விட காவல்துறை விஜய் கிட்ட தான் இருக்குது. விஜய்க்கு வந்துட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட என்னன்னு தெரியல. தெரிஞ்சா அவரால் அவர் கூட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூண்டி விடுற ஆதவர்ஜுனா, இல்லாட்டி அந்த ஆள் இன்னொருத்தருக்கான சிடி நிர்மல்குமார், இவங்களுக்கெல்லாம் ஊடகம் என்னன்னு தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது, ஒரு பொருளாங்கையும் தெரியாது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பொண்ணாக்குங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரியல. அவருடைய விளைவு தான் அது. சதி கோட்பாடா? அது எங்கேருந்து வரும்? அது ஒரு சதியில ஒரு ஈடுபட்டு இருக்கிறாருன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? என்ன சதி? பணம் கைமாறிச்சா? எதுவுமே இல்லை. அந்த திருநாவுக்கரசனுடைய இவருக்கும் தொடர்பு இருக்குது, அவ்வளவுதானே. அப்படி எல்லாருக்கும் தொடர்பு இருக்கும். இப்போ ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்கும், நம்ம வந்துட்டு ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறவருடைய ஒரு தொடர்புல இருக்கும். அவங்ககிட்ட பேசுவோம்ல, ஃபோன் பண்ணி பயந்துர ஓடுவோம், பேசுவோம்ல, என்னப்பா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு பேசுவோம்ல. அப்படி பேசினா உடனே நானும் அதுல சதியில இருக்கிறது அர்த்தம், அதானே? எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு முடிவு வராங்க பாருங்க. இதுக்கு பேரு போலீஸா? போலீஸுக்கு தெரியாததெல்லாம், ஒரு அதிகாரிக்கு தெரியாது, ஒரு காவல் அதிகாரிக்கு தெரியாததெல்லாம் என்ன அப்படின்ட்டு அவரு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. அது கருத்து கடப்புல நடத்துது. அதுல ஆதவர்ஜுன பேர் கூட தானே இருக்கணும், அவருக்கு உள்ள போட வேண்டியதானே இல்லையா? உங்களுடைய தாவேகா ஆட்கள் எவ்வளவு பேருடைய பேர் அவர்கிட்ட இருக்கும். இப்ப தெரியாத ஒரு பேரு, தெரியாத ஒரு நபர் தான் வந்துட்டு இளையராஜாவா? அவர் முதல்ல உங்க கட்சியே கிடையாது. அவரே ஒரு ஊழல் செஞ்சுட்டு உங்க கட்சிக்காரனுக்கு நீங்க கொடுத்த அந்த பிஃபார்மை வாங்கிட்டு அவர் தாக்கல் பண்ணி அவர் தாவேகா உறுப்பினர் ஜெயிச்சு விட்டாரு. அவரை கட்சி மாற செய்யறது அவ்வளவு கஷ்டமான காரியமா? யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரிஜினல் தாவேகாக்காரன் அவங்ககிட்ட போயிட்டு இவங்க பர்சியூ பண்றாங்கன்னா பரவாயில்ல, இவங்ககிட்ட ஏன் அவங்க போனாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா அவன் ஏற்கனவே ஃப்ராடு பண்ணிட்டு
சும்மா சுத்தி சுத்தி பேட்டிங் அரௌண்ட் புஷ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை, அந்த மாதிரி தான் எல்லாம். இப்போ இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? பத்திரிகையாளர்களை மிரட்டணும், அவ்வளவுதான், அடிப்பணியை வைக்கணும். எதான் நம்ம ஆட்சியாளர்களை பத்தி வருது ரொம்ப எப்போதையும் புரிஞ்சுக்கணும். எதான் அவங்க நம்மளுக்கு ரொம்ப நம்ம அப்படியே அவங்களுக்குலாம் ரொம்ப பாராட்டி முறையெல்லாம் புரிஞ்சிருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு அரணாவே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது இப்படிதான் முடியும். அவங்களுக்கு என்ன விஜயனுக்கு என்ன அரசியல் மோட்டிவ் இருக்குது? என்னைக்காச்சும் அப்படி ஏதாவது அவருடைய விவாதங்கள் அந்த மாதிரி காட்டியிருக்கிறாரா? அவர் ஏதாவது கொஞ்சம் பரண்டா கூட சப்ஜெக்ட் வாங்குற ஆள் அவரு இல்லையா? அப்படியேப்பட்ட ஒரு ஆளை நீங்க வந்துட்டு இதுல சதில தொடர்பு இருக்கிறா, இப்போ சதில தொடர்பு இருக்கிறாரான்னு இப்பதான் ஆராயிறாங்களாம். ஆர்என்டி, போலீஸோடைய ஆர்என்டி இப்பதான் ஆராயுதான். என்ன கதை இதெல்லாம்? முதல்ல ஒண்ணு சொல்றேன், இந்த அவமானப்படுத்தல், அவதூறு செய்தல், இதெல்லாம் முதல்ல அரசு நிறுத்தணும். நீங்க நினைக்கலாம் நீங்க நம்ம கிட்ட அதிகாரம் இருக்குன்னு. என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் எமர்ஜென்சியை பார்த்துட்டு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், புரியுதா? விஜயெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அதே மாதிரி எங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னா மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, எங்ககிட்டயும் இருக்குது. நாங்களும் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவோம். நீங்க செஞ்சிருந்தெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால அப்படி இப்போ நம்ம கிட்ட கவர்மெண்ட் இருக்கு, நம்ம எதோ வேணாலும் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு பண்ணாதீங்க, நிறுத்துங்க முதல்ல. அது ரொம்ப தப்பு. விமர்சனத்தை தாங்க முடியலையா? தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போ. நீ தானே எல்லாத்தையும் கிழிச்ச, பஸ் வர ஏற நின்றுட்டு ஊழலை ஒழிச்சிருவேன், தொட்டவும் விட மாட்டேன், தொடவும் மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவனே முடியும் பிடிச்சி போட்டியா நீ உள்ள? என்னாச்சு நீங்க நாறுது இல்ல? நீங்க வந்து ஊழல் சதின்றதெல்லாம் பத்தி பேசுறீங்க. அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் பேசுவாரு. என்னையும் அந்த மாதிரி நீங்களே பயப்படுறீங்க உங்களுடைய ஆட்சி கவர்மெண்ட். அதான் அடுத்த கட்சிக்காரனை முடிச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்க நல்ல விலை கொடுத்து இல்லையா? எவ்வளவு விலை கொடுத்துறது தனபாலுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு தெரியும், வேற யாருக்கு தெரியும்? அப்போ அவர் அதை பத்தி பேசுவார் தான், பேசி தெரிஞ்சுக்குவார் தான், தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவார் தான் மக்கள் கிட்ட. எங்களுக்கு வந்துட்டு ரைட் டு ஃபைண்ட் த ட்ரூத் அண்ட் டெல்லிங் டு த பீப்புள், அது எங்களுக்கு இருக்குல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா? விஜய் மாதிரி எல்லாத்தையும் கமுக்கமா உட்காந்துட்டு இருப்பானே, எதுக்கு எங்கேருந்து செலவு பண்ண காசு அப்படின்றதுலாம் யாருக்கிட்டும் சொல்லாத கமுக்கான நீங்க ஒரு அரசியல் பண்றீங்களே, அந்த ஸ்கேம் எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு கிடையாது. நாங்க காலிங்க ஸ்பேட் எஸ்எஸ்பேட் அவ்வளவுதான் எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், புரியுதுங்களா? எங்களை தூக்கி உள்ள வைக்கிறது, உள்ளூர வைக்கிறது, இந்த கதையெல்லாம் வச்சுக்காதீங்க, நிறுத்துங்க முதல்ல. விஜயனுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அறம் சார்ந்த துரோகம். நீங்க செஞ்சே இருக்கக்கூடாது. உங்களுக்கு செஞ்சது எனக்கு கட்டாயம் இதில் விஜய் செஞ்சிருப்பாரு நம்பிக்கை இல்லை. இப்போவும் இதெல்லாம் இந்த ஆதவர்ஜுனா சிடி நிர்மல்குமார் போன்ற வகையறாக்கள் தான் செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்ததுன்னா முதல்ல அவங்கள அமைச்சரவை விட்டு தூக்குங்க, நீங்க உருப்படுறதுக்கு அதான் வழி. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இப்போ வந்து அவரு மேகாலயா அந்த குரூப்ல இருந்தாருன்னு சொல்றாங்க, ஆனா அதுல எதுலயுமே அவர் கிடையாது. திருநாவுக்கரசுக்கு அனுப்பின எல்லா மெசேஜையும் டிலீட் பண்ணிட்டாருன்னு ஒண்ணு கட்டமைக்கிறாங்க. ஆனா எந்த மெசேஜையும் அவர் டிலீட் பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கிறாரு. அவர் இந்த தகவலை பரிமாறும் போது கூட விஜயன் அவர்கள் ஓ அப்படியா இது ஒரு கட்டுக்கதை நம்பல அப்படிங்கிற மாதிரியான ரிப்ளை தான் கொடுத்திருக்கிறாரு. இதுல எங்க ஒரு ஆட்சேபத்துக்குரிய செய்திகள் ஆட்சேபனைக்குரியதுன்னு உனக்கு ஆட்சேபனைக்குரியது எனக்கு என்ன இருக்குதுன்ற நானு இப்ப நான் பேசுறதெல்லாம் கூட ஆட்சேபனைக்குரியதுதான் இல்லையா? இல்லையா? உனக்கு ஆட்சேபனைக்குரியது எனக்கு என்னையா வந்துச்சு? நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் ஆஃப் எம்எல்ஏ அதுல அவர் ஈடுபட்டாரா அதை காட்டு, அப்பதான் சதி கோட்பாடு வரும். 120B இல்லையா? எங்க காட்டு இல்லையா? எதுக்கு நீ பண்ண அதை சொல்ற? அவர் வெளியில எல்லாத்தையும் பேசி ஈசி குடிச்சிட்ட உடனே இவர் சதி அப்படின்ற கோட்பாடு இப்போ புதுசா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சதின்னு சொல்லி அது பண்ணீங்க அப்படின்னா வழக்கு போட்டுருக்கணும்ல. முதல்ல நீ ஒரு பூர்வாங்க ஆதாரம் இருக்கணும்ல, அடிப்படை ஆதாரம் இருக்கணும்ல போலீஸ் கிட்ட. இல்லாத எப்படி நீங்க அவரை வந்துட்டு கூட்டு போயிட்டு விசாரிச்சுங்க? அப்போ விசாரிச்சு இடி மாதிரியே பயன்படுத்துறாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குற்றச்சாட்டு வீசுறது. முதல்ல விசாரணை, அப்புறம் குற்றச்சாட்டு. விஜயன் கிட்ட விசாரணை பண்ற காவல் அதிகாரி கேட்டிருக்காரு, சரி யாராவது ஒரு பேர் சொல்லுங்க, யாராவது பேர் சொல்லுங்க அப்படின்ட்டு. நானும் தானே சொல்லியிருப்பேன், விஜய், ஆதவர்ஜுனா ரெட்டி, சிடி நிர்மல்குமார் ஆகியோர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அந்த ஆளை பிடிச்சி கேட்குறீங்க அந்த கேள்விய? ஆகியோர் யார்? இன்னொருத்தர். நீங்க யாரோ ஒரு இன்னொருத்தரை தேடுறீங்க. சமுதாயமும் இன்னொருத்தர் யாருன்னு தான் தேடிட்டு இருக்குது. ரெஜிஸ்டர் ஆச்ச பழனி ப்ராப்பர்ட்டி, அதுல கூட யாரு அந்த இன்னொருத்தர் அப்படிதான் தேடிட்டு இருக்குது. எல்லாம் விஜயனுடைய கண்டுபிடிப்பு அவரை நோக்கி போகுது, புரியுதுங்களா?
இப்போ இதுல அவரு போலீஸ் நாய் கேள்விப்படுறீங்களா போலீஸ் நாய் நல்லா மோப்பெல்லாம் பிடிக்கும், நல்லா நான் நிறைய பார்த்துருக்கேன். அது என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, சில நேரங்களில் ஆட்சியாளர்கள் ஏவி விட்டாங்கன்னா ஆட்சியாளர்கள் டேபிள் கிட்டே போய் நிற்கும். ஏன்னா அதுக்கு தெரியாது இல்லை, அது கட்சிகள்லாம் கிடையாது. ரெஜிஸ்டர்ட் அண்ணா டிஎம்கே தொண்டை பச்சை கட்சியெல்லாம் குத்திட்டுலாம் இருக்காது. அது டிஎம்கே திகாலாம் பிஜேபிலாம் குத்திட்டு இருக்காது. அது அப்படியே மோதுனே போயிட்டு அந்த வாசனை கட்சியில் போயிட்டு தானே எவன் தூண்டி விட்டான் அவங்ககிட்டே போய் நிற்கும். பார்த்தா அவன் ஆட்சியாளராக இருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா கேஸையும் மூடுவாங்க. இது அந்த மாதிரி கேஸ் தான். இதெல்லாம் நீங்களே உருவாக்கி நீங்களே ஜோடிச்சு இதை வச்சுக்கிட்டு நீங்க யாரை வேணாலும் நீங்க வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு உள்ள வச்சு அரெஸ்ட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. இதான் அந்த மோட்டிவ். இல்லாட்டி விஜயன் கிட்ட நீங்க வர்றதுக்கான அடிப்படையே இல்லை. அவ்வளவுதான். இத்தனை ஃப்ரேம் நேற்று ஃபுல்லா அந்த டிவிகே பேஜஸ் ஆகட்டும், டிவிகே சார்ந்த ஊடகங்கள் ஆகட்டும், எல்லாம் விஜயன் வந்து பெரிய குற்றம் செய்துட்டார், விஜயன் தான் இதுக்கு உடந்தையா இருந்தார் அப்படின்னு ஒரு பெரிய அளவு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களா சார்? எதனால இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் செட் பண்றதுனால என்ன அவங்களுக்கு லாபம் இருக்கு? ஏன்னா பேரனுக்கு பெருமாளாக்குறது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. பெருமாளாக்கி விட்டுட்டாங்க அரசு. அவரை அந்த பெருமாள் வந்து அழகுறாரு, விஜயன் தப்பு, அப்புறம் நாளைக்கு அவனா குருசாமி தப்பு, ராஜாராம் தப்புன்னு எல்லாரும் தலைவரி கை வைப்பாங்க, கால வைப்பாங்க தான். அது என்னது? அது அங்க விஜயனுடைய கட்சிக்காரனுக்கு அரசியல் தெரியுமான்றது பெரிய விஷயம். அவங்க வேற ஊடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? இதுதான் அது. அவங்க எதை வேணாலும் பரப்புவாங்க. அவங்க சொல்றாங்கல்ல, எங்களுக்கு ஊடகங்கள் வேணாம், எங்களுக்கு வந்துட்டு சோசியல் மீடியாவே போதும் அப்படின்னு சொன்னாங்களாம். நல்லா இருக்குல்ல கதை? கதை நல்லா இருக்கா இல்லையா? பொதுவா ஒரு ஆட்சியாளர்கள் எதுக்கு வந்துட்டு ஊடகங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி வந்துட்டு சொல்லக்கூடிய பதில், ஆட்சி முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள், ஆட்சி திட்டமிட்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், அதனுடைய நுண்ணோக்கு, இதையெல்லாம் ஊடகங்கள் தான் கொண்டு போவோம். பத்தியே எழுதுவாங்க ஊடகங்கள்ட்ட. இப்போ விஜய் ஒரு லெட்டரை வெளியிட்டாரு. அந்த வெளியிட்ட ஊடகங்கள்ல இப்போ சோசியல் மீடியால அந்த அவரு அதாவது காவேரி சார் எழுதி கொடுத்தா அவர் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. அந்த மேகதாட்டு விவகாரத்துல வந்து ஒரு லெட்டரு, அது ஒரு 5 பத்தி. அதை வந்துட்டு இவங்களை விட்டு பரப்ப சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர் இருக்காங்களே, மேகதாட்டினுடைய ஹிஸ்டரியை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். அதே நான் பேசியிருக்கேன், இதே விஜயன் பேட்டி கண்டு நான் கொடுத்துருக்குறேன். மேகதாட்டுடைய பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாத்தையுமே அதை எடுத்து பாருங்க, அந்த 10 நிமிஷத்தையும். அப்போ உங்களுக்கு அறிவுன்னா என்னன்றது தெரியும். அறிவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைன்னா, அறிவை கண்டுபிடிக்கிறதுக்கே அறிவு தேவை. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இதுவும் ஒரு விதத்துல நாய் மாதிரி தான், மோப்ப நாய் மாதிரி தான். அது கரெக்டா போயிட்டு அதை உட்காரும், செட் ஆகும். அதனால இவங்கெல்லாம் ஒரு தவறான பாதையில போறாங்க. அவரு விஜய்கிட்ட நான் சொல்றேன், ஐயா நீங்க ஜெயிச்சே ஆட்சிக்கு வரல. நான் மீண்டும் சொல்றேன், என்ன நீங்க நம்புங்க. நீங்க ஜோதிடர் மற்றவங்க நம்புறதுல விட என்ன நம்புங்க. நீங்க ஜெயிச்செல்லாம் ஆட்சிக்கு வரல. ஒவ்வொரு நாளும் ஒரு எவிடன்ஸஸ் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொண்டாங்கல்ல தேர்தல் ஆணையம், அந்த எஸ்ஐஆர் நீக்கப்பட்டவங்க யாரு என்ன அப்படின்றதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு செயற்கை அறிவை பயன்படுத்திருக்கிறாங்கன்னு பேரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பயன்படுத்திருக்கிறாங்க. ஐநாவுடைய ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க. சொல்லி அவங்களுடைய அறிக்கையை வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை அனுப்புறாங்க. தேர்தல் ஆணையம் தெரியும் சொல்லுது, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பேஸ்லெஸ். அவர் எப்பொழுதுமே அப்படிதான் சொல்லுவார். பேஸ்ல வடிவல் மாதிரியே பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் வரல, அந்த மாதிரி எப்பொழுதுமே பேஸ்லெஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே வந்து சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, எஸ்ஐஆர் நடவடிக்கையில் யாரெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு நீக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் கிடையாது. பெங்கால்ல எப்படி வராம பாருங்க அவங்க. ஏன்னா நீ சிட்டிசனே கிடையாது. கவுத்துறாங்களா? இப்ப இதெல்லாம் ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? ஆது அர்ஜுனா ரெட்டிக்கு தெரியுமா? சிட்டி நிர்மல்குமாருக்கு தெரியுமா? இல்ல மற்ற எல்லா புண்ணாக்கங்களுக்கு தான் என்னன்னு தெரியும்? ஒன்றும் தெரியாது. இவங்க சைலண்டா மட்டும் இருக்கும். ஏன் பிஜேபி செய்யுது, அவ்வளவுதான். அடிப்படை ஆதாரம் இல்லாம இத்தனை அவதூறுகள் ஒரு பத்திரிகையாளர்கள் மீது இது பண்றாங்க. இப்ப இவர் ஒருத்தர் விஜயன் அவதூற போடு, கேச போடு, கோர்ட்டு பாத்துக்கிறோம். விசாரணை என்ற பேர்ல நீங்க நடத்துறீங்க பாத்தீங்களா ஒரு நாடகம். இதான் வந்துட்டு நான் ரொம்ப கண்டிக்கிறேன். சரி, நீ விசாரணை கூப்பிட்டு அவர் ஒத்துழைச்சிட்டாரு. முதல்ல வந்துட்டு 10 to 12 வரைக்கும் ஒரு விசாரணை. அப்புறம் மறுபடியும் வீட்டுல கூப்பிட்டு போயிட்டு நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு வருது. என்னது இதெல்லாம்? ஒன்னு வந்துட்டு என்எல்சி விஜய் நான் சொல்றேன், என்எல்சியில வந்துட்டு ஷூட்டிங்ல இருந்தவங்கள 2 பேரும் கையை போட்டுக்கிட்டு, ஒருத்தன் தான் இந்த அருண்ராஜ்னு சொல்றாங்க.
நான் எங்க பக்கத்துல இருந்தேன் பார்த்தேன். கை மேல தோல்ல போட்டு கூட்டு வந்தாங்க மெட்ராஸுக்கு. அப்ப கண்டிச்சு பேசுறது யாரு தெரியுமா? உனக்காக ஆதரவா இன்கம் டாக்ஸ் கண்டிச்சு பேசுறது யாரு தெரியுமா? பாலச்சந்திரன் ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ் அந்த ஐயனானந்த் தான். அப்படி பேசணும். நியூஸ் 18 இருக்கும் அந்த பதிவு, எடுத்து கேட்டுப்பாரு எப்படி பேசணும்ட்டு. அதனால தான் உன்னை வெளியே விட்டாங்க. இல்லாட்டி அந்த ஹராஸ்மெண்ட் தொடர்ந்து இருக்கும். கத்தி இதே மாதிரி நான் ஈடுபட்டேன் உனக்காக, நீ அரசியலுக்கு வருவ, நீ ஒரு புடலங்காய் ஆயிடுவ அப்படின்றதுலாம் நினச்சிக்கிட்டல. இப்படிதான் செஞ்சோம். நீங்க என்ன செய்யறீங்க? அன்னைக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல எனக்கெல்லாம். இன்னைக்கு என்ன செய்யறீங்க? நான் வேற, விஜயன் வேற, நீ வேற, வேற ஆனா என்ன பண்றீங்க நீங்க? அவரை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான எல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். இப்ப வேற வழி இல்லை அப்படின்னு சதி கோட்பாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. உன் கட்சியை, உன் ஆட்சியை அகற்றுவதற்கு விஜய் அவர்களே நான் சொல்ல வரேன், 2 பேரால் தான் முடியும். விஜயனுடைய ஆட்சி நாளைக்கோ நாளை மறுநாளோ 6 மாசம் கழிச்சோ 1 வருஷத்துக்கு கவிழ்ந்தோட 2 பேர் தான். ஒன்று தாவேக்கு வந்தனால கவிடும், இல்லை பாஜக வந்தனால கழுவும், மோடியால கவிடும். உங்களை காலி பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்களோட செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க இல்லையா? குமரவேலு கொடுக்குறீங்க, அவன் தான் உங்களுடைய கேண்டிடேட்டு. அதை உங்களுடைய வார்டு செயலர்கிட்ட கொடுத்துறீங்க. அவன் இந்த இளையராஜா துட்டு கொடுத்தோடனே அவனுக்கு வித்துட்டான். அவன் போயிட்டு ஃபைல் பண்ணிட்டான், வேட்பாளர் ஃபைல் பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். இவன் சுயேட்சைன்னு தோத்து போயிட்டான். எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ உன்னுடைய ஃபார்மையே வித்தானே, எம்டி ஃபார்ம், அதில் பேர் போடல, அது பேர் போட்டு கொடுக்கணும்னு உங்களுடைய புஷி ஆனந்தில் அவர் மாபெரும் அறிவாளி, அவருக்கும் தெரியல, அவர் பிளாங்கா கொடுத்தாரு, அவன் அதை நல்ல வரைக்கும் வித்துட்டான். ஏன் பிளாக்ல வித்த அனுபவம். அதனால தானே உடனே அந்த ஆளை வாங்குறதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணணும். யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு பத்திரிகையாளர் சதி பண்றாரு, என்ன பேச்சு இதெல்லாம்? அடிப்படை ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு முன்னணி மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயன் மேலேயே இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது மூலியமா தாவேகா அரச விமர்சிச்சீங்கன்னா எல்லாருக்கும் இதா கதி, எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு மிரட்டல், ஒரு எச்சரிக்கை. ஆமா தெரியுமே, அதுவும் தெரியும். விஜய் ஒன்றும் கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதுவும் எங்களுக்கு தெரியுமே. பாசிங் கிளவுட்னு சொல்லுவான்ல, அதோ இப்போ அங்கே வெள்ளம் வந்தது, இங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது, இங்கே வறட்சி நிலவுகிறது, இதெல்லாம் நிரந்தரமா? அதே மாதிரி விஜய் ஒன்றும் நிரந்தரம்லாம் கிடையாது. ஏதோ அடிக்கிற காத்துல நான் வந்து சொல்ல வரேன், நீங்க ஜெயிக்கல அப்படின்ட்டு. இதோட என்ன வேணும்? 2019 புத்தகம் எழுதிட்டு வேணாம், புரியுதா? நான் தானே சொல்றேன், நீங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வரலன்றது ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வரேன்னே. நீங்க ஜெயிக்கல, ஒண்ணுமே கிடையாது. பல எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடப்பாடியெல்லாம் விட்டுவிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் இல்லை. நாம் சொன்னோம், கவுப்பானுங்க, உங்களை ஈஸியா கவுத்துடலாம், உங்களை இந்த மாதிரி கவுத்துடலாம் அப்படின்னும். அழகா எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டு, இவரை 2வது இடத்துக்கு தள்ளிட்டு, விஜயத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு இவரு நினைச்சுட்டாரு, இவரு நான் 108 இடத்துல ஜெயிச்சேன், இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருந்தீங்கன்னா கூட கொடுப்பான கொஞ்சம் நாள்ல டெல்லியில இருந்து. வெயிட் பண்ணு, நீ எல்லாத்தையும் செய்ய முடியாது. தமிழ்நாடு உஷாரா தான் இருக்குது. விஜயை வச்சு எல்லாத்தையும் செய்யலாம்னு பாக்குறீங்கல்ல? மோடிக்கு சொல்றேன், அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அப்பதான் தமிழ்நாடுன்னா என்னன்னு தெரியும், புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருக்கிறவர் யாரு? சுத்திலும் தெலுங்குங்க. தமிழ்நாடு அரசா இவர் வந்து பார்த்தா தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்துட்டேன். இங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு? எல்லாம் தெலுங்க. ஏன் தமிழ் தெரிஞ்சவனோட உனக்கு உறவே கிடையாதா? நான் கேட்கிறேன் விஜய் அவர்கள், தமிழ் தெரிஞ்சவனோட உங்களுக்கு உறவே கிடையாதா? ஒரு அறிவார்ந்த தமிழ் உன் கண்ணில் படவே இல்லையா? சரி, நான் பட்டேன், நான் வெளில போயிட்டேன், என்ன தவிர யாரும் வரலையா? அப்ரோச் பண்ணலையா? உங்களை யாரும் அப்ரோச்சே பண்ணலையா? இல்ல வேணான்ட்டு விட்டீங்களா? இவங்களாம் யாரு? விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, ஆட்டுக்குட்டி ரெட்டி, அப்புறம் ஜான ஆரோக்கியசாமி, அப்புறம் இன்னொருத்தர் ஜெகதீஷ் பழனிசாமி, இன்னொருத்தர் மேலே போயிருக்கிற இன்னொரு தெலுங்க, டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கிற தெலுங்க. யார்? என்ன இது உங்களுக்கு? வாதவர்ஜுனா ரெட்டி, என்ன கதை உங்களுக்கு? கிறிஸ்தவன் ரெட்டி இதானா? தமிழ்நாட்டுக்காக ஆட்சி பண்ண வந்திருக்கீங்களா? வேற என்ன தமிழ்நாட்டை காலி பண்ண வந்திருக்கீங்களா? புரியல. இப்படி எங்கேயாவது இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இத்தனை பேருன்ட்டு? நல்ல நல்ல ஆட்சி கொடுத்த காமராஜர் ஆரம்பிங்க, சாதனையாளர் இருந்த மு க ஸ்டாலின் வரைக்கும் வச்சுக்கோங்க.
இது மாதிரிலாம் பண்ணவே இல்லையா? நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? இந்த பத்தி எடுத்து பாருங்க என்ன விதமான பாலிடிக்ஸ்ன்னு. இங்க சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா ஹாஸ்டலுக்கு இவர் விசிட் வராரு. நல்லா இருக்கா இல்லையான்னு கூட நீ வண்டி அரசு கூட்டு வந்துருக்கணும்ல. புரியுதா அதுல இருக்க பாலிடிக்ஸ்? போன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க சார். ஆனா வரலையா? லேட் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்ன அதிரடி ஆயிடுது சார். அதிரடி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் முன்னாடியே சொல்லிட்டு ஐயா அவர்கிட்ட சொல்லியா அதிரடியா பண்ணுங்க ஆய்வு. நான் அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. அது சாப்பாட்டு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த சாப்பாடே சாப்பிட்டு பார்த்துருக்கலாம். நீங்க சாயந்தரம் வேலையா வரீங்க அதிரடி ஆய்விட்டு. இங்க வாங்க வன்னியரசு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்னா அதெல்லாம் இடத்த சொல்லுங்க இல்லைட்டா வரமாட்டேன்னு சொல்ல போறாருன்னு அவரு உங்களோட வர போறாரு. ஒரே காரில் இறங்குங்க வந்து போங்க MC ராஜா ஹாஸ்டல் போங்க. அவர் எல்லாம் MC ராஜா ஹாஸ்டல்லாம் பத்தி உங்களுக்கு முன்னாடி அவர் நல்லா தெரியும். சுத்தி வாங்க. அது கலைஞர் MK ஸ்டாலின் காலத்துல கட்டப்பட்டது. தாழ்த்தப்பட்டவர் தான் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவருக்குன்னா அப்படி அக்கறை செலுத்துறாராம் யாரு? இவரு விஜய். புரியுதுங்களா பாலிடிக்ஸ்? குறை கண்டுபிடிச்ச மாதிரியும் இருக்கணும், நம்மளுடைய பாலிடிக்ஸை மேம்படுத்துற மாதிரியும் இருக்கணும். உள்ளபடியே சோத்துக்காக போராடினவன் யாரு? பிரசிடென்சி காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கிறவன். அங்க போல இவரு இங்க வந்துட்டாரு. ஏன்னா அங்க ஓட்டு கிடையாது, இங்க ஓட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு புரியாதான் விஜயா நான் நினைக்கிறாரு. பாலிடிக்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ். நான் சொல்றேன் இந்த பாலிடிக்ஸ் இது பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னா ஆந்திரா தெலுங்கானால இருந்து தான் எல்லாரும் வரணும் அப்படி சொல்லுங்க. அதையும் புரிஞ்சுக்கிறோம் நாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.